இது வரைக்கும் வந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் தட் இஸ் 2021 ரெகுலேஷன்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸை நான் ஒன்று நான் சால்வ் பண்ணி போடுறேன். சால்வ் இன் த சென்ஸ் அதுக்கான ஆன்சர் என்னங்கிறத சொல்லி போடுறேன். ப்ராப்ளம் இருந்தால் அதை நான் சால்வ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் 2021 ரெகுலேஷனில் ஜான்வரி 2022 நடந்த எக்ஸாமுக்கு வந்தது. ஸோ இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது, அதுக்கு என்ன ஆன்சர் வருங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் த டேர்ம்ஸ் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். கைனடிக் எனர்ஜி வந்து பை வர்ச்சு ஆஃப் மோஷன் வருது, பை வர்ச்சு ஆஃப் ரொட்டேஷன் வருது வந்து ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி. அதாவது ஒரு பொருள் சுத்தம் போது அதுக்கு வர கைனடிக் எனர்ஜி ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி. எனர்ஜி possessed by a moving body by means of its rotational motion given by half I omega square. ஐங்கிறது என்ன, இதையும் நம்ம எழுதணும். ஐங்கிறது வந்து moment of inertia and omega வந்து angular velocity, இதையும் நம்ம எழுதணும். ஓகே, அடுத்தது வாட் இஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இனர்ஷியாங்கிறது வந்து என்ன, ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இஸ் பொசிஷன். இதுவே வந்து ஒரு ரொட்டேஷன் வந்து ஒரு பாடி வந்து அதோட ஆங்கிளை மாற்றுறதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுத்ததுன்னா இட் இஸ் நோன் அஸ் ரொட்டேஷனல் இனர்ஷியா ஆர் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அதுதான் இங்கே இருக்கிறது. ஓகே, இது எழுதினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 2 மார்க்ஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு, a glass door is of width 50 cm. ஏதோ ஒரு டோர் is of width 50 cm. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று தெரியும் போது, ஒரு ப்ராப்ளம் நமக்கு தெரியும் போது ஃபஸ்ட்டு அதை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கணும். is of width 50 cm. ஓகே, இந்த width வந்து 50 cm. the handle of the door is 20 cm from the edge. இது ஒரு எட்ஜுன்னு வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு சைடு எட்ஜுன்னு வச்சுக்கிட்டோன்னா இங்கிருந்து ஒரு 20 சென்டிமீட்டரில் ஹேண்டில் இருக்குது. ஓகே, ஸோ அட் அ ஃபோர்ஸ் ஆஃப் 5 Newton இஸ் அப்ளைட், கம்ப்யூட் த டார்க். ஸோ டார்க்குங்கிறது என்ன, டார்க்குங்கிறது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸுங்கிறது என்னென்னா இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன 50 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் பண்ணுறது 50 minus 20 which is equal to 30 centimeter force act பண்ணுறது, or you can say 0.3 meter. இது வந்து D. What is force? Force is 5 Newton. So torque என்ன, torque is 5 into 0.3, that's 1.5 Newton meter. So இது வந்து நியூட்டன், இது மீட்டர். இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, தேர்ட் கொஸ்டின், ரைட் எனி 5 ப்ராப்பர்ட்டிஸ். நான் இங்கே நிறைய ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கேன். They are produced by accelerated charge, do not require any medium, electric magnetic fields are perpendicular, they are transverse, they are not deflected by electrical magnetic fields. 8 பாயிண்ட் கொடுத்துருப்பேன். இல்லை ஏதாவது 5 பாயிண்ட் எழுதினீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் வரும். ஓகே, டிஃபைன் த டேர்ம் ரேடியேஷன் ப்ரெஷர். ஸோ ரேடியேஷன் ப்ரெஷர், ப்ரெஷர் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல எடுத்துக்கலாம். ப்ரெஷர்னு என்ன, ப்ரெஷர் வந்து ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா. ரேடியேஷன் ப்ரெஷர்னு என்ன, ரேடியேஷன் ப்ரெஷருங்கிறது ரேடியேஷனால் வர ஒரு ப்ரெஷர். எந்த ரேடியேஷன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனால் வர ப்ரெஷர் வந்து ரேடியேஷன் ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு I by C. அகெயின் இதில் வந்து I இஸ் இன்டென்சிட்டி, C இஸ் velocity ஆஃப் லைட். ஓகே, ஃபார் அப்சார்ப்ஷன் இட் இஸ் I by C. அப்சார்ப்ஷன் ஒரு சர்ஃபேஸில் பட்டு அப்சார்ப் ஆகுது. ரிஃப்ளெக்ஷன் 2 தடவை அப்படி போயிட்டு திரும்பி வரதுனால ரிஃப்ளெக்ஷன் இஸ் 2I by C. ஓகே, ஹவு டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஹேவ் மொமெண்டம். இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் மொமெண்டம் கொடுத்தேன்னா P இஸ் ஈக்குவல் டு H by lambda. ஸோ லேம்டாங்கிறது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் லென்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ தேர் இஸ் அன் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் திஸ். இது வந்து உங்களுக்கு மேத்தமெட்டிக்கலாக நம்ம சொல்ல முடியும். இதை தவிர நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தேன்னா, ஜென்ரலி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இஸ் ஃபவுண்ட் டு கிரியேட் அ ஃபோர்ஸ் ஆன் அன் ஆப்ஜெக்ட். ஸோ இதுலேயே நமக்கு மொமெண்டம் இருக்குன்னு நமக்கு தெரியும். இதை நீங்கள் எழுதினா போகிறோம். உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சொல்கிறோம்னா, சன்ஸ் ரேஸ் பட்டு காமெட் இருக்குல்ல, காமெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வால் கிட்ட அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் ஒரே டைரெக்ஷனில் புஷ் ஆகி கேதர் ஆகுது. இதெல்லாம் வந்து ரேடியேஷன் ப்ரெஷர் ப்ளஸ் மொமெண்டமோட எக்ஸாம்பிள்ஸ். வாட் ஆல் யூ நீட் டு ரைட் இஸ் கிரியேட்ஸ் அ ஃபோர்ஸ் இன் அ கிவன் டைரெக்ஷன். அதனால் நமக்கு மொமெண்டம் இருக்குன்னு தெரியுது. அண்ட் அப்ளைட் ரேடியேஷன் ப்ரெஷருங்கிறது தான் மொமெண்டம். அண்ட் P இஸ் ஈக்குவல் டு H by lambda. 5. இது வந்து ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் கொஸ்டின்ஸ். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் 2 விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று பீரியாடிக். பீரியாடிக்னு என்ன, ரெகுலர் டைம் இன்டர்வலில் நடக்கிறது பீரியாடிக். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர் 1 ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்டு பீரியாடிக் மோஷன், ரெகுலர் டைம் இன்டர்வல்.
and acceleration is always towards the fixed point. இப்போ ஒரு பெண்டுலம் எடுத்தேன்னா இந்த பெண்டுலம் வந்து இப்படி போனால் திருப்பி இப்படி தான் வர ட்ரை பண்ணும், மறுபடியும் இப்படி போனாலும் திருப்பி இப்படி தான் வர ட்ரை பண்ணும். இப்போ ஒரு ஸ்ப்ரிங் எடுத்தேன்னா இந்த ஸ்ப்ரிங்கை இழுத்தேன்னா ஸ்ப்ரிங்கை வந்து திருப்பி இப்படி தான் வர ட்ரை பண்ணும். ஸோ பீரியாடிக் இப்படி போயிட்டு வருது, பீரியாடிக், ஆல்வேஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் அ கிவன் பாயிண்ட். இது ரெண்டு தான் சிம்பிள் ஹார்மானிக் மோஷனுடைய கேரக்டரிஸ்டிக். இது ரெண்டும் வந்தாலே உங்களுக்கு 2 மார்க் வந்துடும். அகெயின் இதுவும் ஒரு சிம்பிள் கொஸ்டின். வாட் இஸ் ஸ்பான்டேனியஸ் எமிஷன்? ஸ்பான்டேனியஸ் எமிஷன் என்ன? மேலே போகிற ஒரு ஆட்டம் எந்த வித ஹெல்ப்பும் இல்லாமல் கீழே வருது ஸ்பான்டேனியஸ். மேலே போகிற ஒரு குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ்க்கு எக்ஸ்டர்னல் ஹெல்ப்போட கீழே வரது வந்து ஸ்டிமுலேட்டட். அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட், வாட் இஸ் காம்ப்டன் எஃபெக்ட்? ஸோ என்னென்ன, ஒரு பீம் ஆஃப் எக்ஸ்ரேஸ் எலக்ட்ரான் அடிக்கும்போது ரெண்டும் வேறு வேறு டைரெக்ஷனில் சிதறது. ஸோ இந்த ஃபோட்டானுடைய ஒரு வேவ் லென்த் வந்து ஒரே வேவ் லென்த்தாக இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் லாங்கர் வேவ் லென்த்தில் இருக்கும். இது காம்ப்டன் எஃபெக்ட். Compton effect is not observed in visible region of electromagnetic spectrum. Justified. Visible region la pathina wavelength lambda is large. Ippo lambda is equal to c by nu. If lambda is large, nu is small. If nu is small, E is equal to h nu is also small. அப்போ எனர்ஜி கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டானால் எலக்ட்ரானை பெரிய அளவில் ஸ்கேட்டர் பண்ண முடியாது. ஸோ காம்ப்டன் எஃபெக்ட் இஸ் நாட் அப்சர்வ்ட் இன் விசிபிள் ரீஜன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் நார்மலைசேஷன்? இப்போ நார்மலைசேஷன் என்ன அர்த்தம்னா அந்த ரெண்டு எஸ் நோ ப்ராபபிலிட்டி ரெண்டையும் வந்து நம்ம கரெக்டாக ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து தட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு போடுறது தான் நார்மலைசேஷன். அதை வேர்ட்ஸில் வந்து இங்கே நான் எழுதியிருக்கேன். ஓகே, நார்மலைசிங் அ ஃபங்க்ஷன் மீன்ஸ் ஃபைண்டிங் த ஃபார்ம் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் that makes the statement true. Especially normalizing the wave function means you find the exact form that ensures probability the particle is found in the space is equal to 1. So நம்ம கேஸில் என்ன normalization will be exact form of function என்ன psi star, let us say for 1 dimension dx is equal to 1. This is for 1 dimensional. 3 dimensional மாறும், triple integral dx dy dz அது நமக்கு வேண்டாம். This is the normal form. Next, quantum tunneling. What is quantum tunneling? Quantum tunneling என்னன்னா ஒரு பொட்டென்ஷியல் பேரியரை டனல் பண்ணிட்டு போகிறது தான் குவாண்டம் டனலிங். இது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு பொட்டென்ஷியல் பேரியரை டனல் பண்ணிட்டு இந்த பக்கம் வருது தான் இட் இஸ் நோன் அஸ் குவாண்டம் டனலிங். ஓகே ஓகே give a note on origin of energy bands. When atoms are brought close together to form a solid, they combine to form molecular orbital with discrete energy level. அதுதான் இங்கே வரைஞ்சிருக்கிறது. ஸோ ஆட்டம்க்கு தனி நிறைய எனர்ஜி லெவல் இருக்குது. ஓகே, filling electrons in the energy band follows Pauli's exclusion principle. These energy bands are used to distinguish. ஸோ என்ன நிறைய குட்டி எனர்ஜி லெவல்ஸ் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து ஒரு பேண்டை ஃபார்ம் பண்ணும். பட் நமக்கு இதை பார்க்கும்போது எப்படி தெரியும், நிறைய பேண்டு கிட்ட இருக்கிறதுனால சிங்கிள் பேண்டாக தெரியும். ஸோ த அனவுல் எனர்ஜி லெவல்ஸ் அண்ட் energy levels which are not around இந்த ரெண்டுக்கும் இருக்கிற distance will determine conductor, semiconductor or insulator. இந்த வேர்ட்ஸை நீங்கள் எழுதினீங்கன்னா போதும். இது பார்ட் A in that question paper. இப்போ பார்ட் B, explain how moment of inertia of rigid bodies affect their rotational kinetic energy. ஸோ இதில் வந்து moment of inertia இந்த rotational kinetic energyக்கான நீங்கள் டெரிவேஷன் பண்ணுறது இந்த வீடியோவில் இருக்குது. ஓகே, ஸோ now let us say kinetic energy is I omega square. Okay, the second part க்கு answer. First the derivation பண்ணணும். Or kinetic energy is equal to m, what is I? m r square into omega square. இப்போ moment of inertia of the rigid bodies, which means இந்த r வந்து ஜாஸ்தி ஆச்சுன்னா what will happen? Your moment of inertia will increase. If moment of inertia increases, rotational kinetic energy will decrease. இல்லை நீ டைரெக்டாகவே இது பண்ணலாம். அது வந்து moment of inertia increase ஆக இதுவாகும், உனக்கு வந்து rotational kinetic energy decrease ஆகும். But how? இந்த distance நீ ஜாஸ்தி படுத்தின, distance from the center of the axis is more. Let us say this is R2, let us say this is R1 வச்சுக்கலாம். ஸோ இந்த கேஸில் distance from the center ஜாஸ்தி ஆகும்போது rotational kinetic energy will decrease. In the case it will be more.
இதை நீங்கள் வந்து அந்த டெரிவேஷன் எழுதிட்டு இதை வந்து எழுதணும். Discuss in detail concept of conservation of angular momentum. So what is angular momentum சொல்லிட்டு what is conservation of angular momentum. So angular momentum is dependent on dl by dt இல்லையா. The rate of change of angular momentum is constantங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கான வீடியோ இது. இதை நீங்கள் பார்த்துட்டு இந்த டெரிவேஷனை அப்படியே எழுதினா போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் அகெயின் இது ஒரு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம். ஸோ ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, ஃபோர்த் லா, நாலுக்கான லிங்க் இங்கே இருக்குது. தென் briefly discuss plain electromagnetic waves in vacuum and condition on the wave field. electromagnetic waves in vacuum கான லிங்க் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். இட்ஸ் கொஞ்சம் லாங்கிஷ் ஆன்சர், ஜென்ரலி இப்படி வராது, கொஞ்சம் லாங்கிஷ் தான். Discuss reflection and transmission of electromagnetic waves in a non-conducting medium. So non-conducting medium to vacuum interface நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன், இதை பார்த்து எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு state the different analogies between electrical and magnetic oscillation systems. இதுக்கான லிங்க் இங்கே இருக்குது. ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ ரைட் அ brief note on standing and traveling waves. அதை இங்கே கொடுத்துருக்கேன். Traveling wave is a wave which the positions of the minimum and maximum amplitude travel through the medium, which means இப்படி இருந்ததுன்னா at a time t இப்படி இருக்கும்னா at a time t1 என்ன வரும், இது இப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போகும். இது வந்து traveling wave. What is a standing wave? Standing waves வந்து do not appear to travel. Each point in the standing wave will oscillate about a point. ஒரே இடத்துல நின்று வரும். Two traveling waves will constitute a standing wave. So இப்படி ஒன்று போதா. இப்போது ரிட்டர்ன் வேவ் வந்து இங்கே தான் ஆரிஜினை வச்சுக்கோ. யூ ஹேவ் அ ரிட்டர்ன் விச் இஸ் கம்மிங் லைக் திஸ். இது வந்து ஸ்டாண்டிங் வேவ். தே வில், ஸோ இதுக்கு ஒன்றுக்கும் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ் இருக்கும், அதில் வந்து ஆசிலேட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் அ ட்ராவலிங், ஐ மீன் ஸ்டாண்டிங் வேவ். இது ரெண்டுக்கான நோட்ஸ் இதில் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ப்ராப்ளம். டூ சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல் ஃப்ரம் அ பாயிண்ட் சோர்ஸ், ஒரே சோர்ஸ் தான், ஆன் த கிரவுண்ட் லெவல் through the ground to a detector. So which means இது வந்து source, இது வந்து detector. ஒரே distance தான் travel பண்ணுது. Let us consider the distance as x. ஒரே distance தான் ரெண்டு வேவுமே travel பண்ணுது. Speed of one wave is 7.5 km per second and the speed of the second wave is, let us say, 5 km per second. Waves arrive at the detector 15 seconds apart. What is that? So x என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸு கண்டுபிடிக்கிறதுக்கு, ஸோ வாட் we know velocity is equal to distance travel by time taken. ஸோ we have two times t1. ஒன்று t1ல அரைவ் பண்ணுது, இன்னொன்று வந்து t2. let us say t1 minus t2 is equal to what? 15 seconds. ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து 15 seconds. Now what is t1? t1 is, let us say, what is v? V is equal to distance travel by time taken. So t is equal to distance travel by velocity. So x by velocity 1 is 7.5. t2 is x by 5. Okay, ரெண்டுக்குமே distance ஒன்று தான். So let us say இது t1, இது t2 னா x by 7.5 minus x by 5 is equal to 15. or you can say x வெளியில் எடுத்துடலாம், x வெளியில், or you can say x by 7.5. so you can multiply the entire equation first by 7.5. so what will you have? You will have x minus 7.5x is equal to 15 into 7.5. then you multiply by 5. so you will have 5x minus 7.5x is equal to 15 into 7.5 into 5, and finally the multiply பண்ணும்போது and you will get x is equal to 15 into 7.5 into 5, okay, divided by 5 minus 7.5. negative sign இதுவால உனக்கு டிஸ்டன்ஸுங்கனால, and finally you will get x is equal to 225 meters. This will be your answer. 225 kilometers will be your answer for this. Okay, next one.
explain the principle and working of a diode laser. So diode laser நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். ஸோ diode laserக்கான ஒரு லிங்க் இங்கே இருக்குது. இதை பார்த்துட்டு ப்ராப்பராக உங்கள் புக்கை பார்த்து கரெக்டான டெரிவேஷனை நீங்கள் எழுதிடணும். ஓகே, ரிமெம்பர் diode லேசரை பற்றி நீங்கள் எழுதும்போது you must say construction, okay, working, diagram and energy level diagram. E is equal to hc by lambda and h தெரியும், c தெரியும். ஸோ E தெரிஞ்சால் நம்ம லாம்டா கண்டுபிடிக்கலாம், லாம்டா தெரிஞ்சால் E கண்டுபிடிக்கலாங்கிறத ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இங்கே சொல்லணும். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுக்கு எப்பயுமே மார்க் இருக்குது. நீங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பாயிண்ட்ஸை கரெக்டாக கவர் பண்ணால் தான் உங்களுக்கு மார்க் வரும். ஓகே, ஷ்ரோடிங்கர்ஸ் வேவ் ஈக்குவேஷன். இப்போ ஒரு ஷ்ரோடிங்கர்ஸ் வேவ் ஈக்குவேஷன் நம்ம வந்து ஒன் டைமென்ஷனுக்கான டெரிவேஷன் இங்கே இருக்குது. ஸோ வேர் வி வில் ஹேவ் E is equal to n square h square by 8 ma square. இப்போ சப்போஸ் யூ ஹேவ் அ கியூப், இந்த கியூபில் வந்து யூ ஹேவ் பேராமீட்டர்ஸ். ஒரு கியூப்னு இருந்தால் இப்போ ஒரு கியூப் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் யூ ஹேவ் அ கியூப், இந்த கியூபில் இது ஏ, இது ஏ, இது ஏன்னு வச்சுக்கிட்டா மூணு இதுவும் ஏயா. ஸோ என் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் டிரெக்ஷனில் என் எக்ஸ் ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் பை 8 ma ஸ்கொயர். ஒய் டைரெக்ஷனில் என்ன வரும் உனக்கு? என் ஒய் ஸ்கொயர் h square by 8 ma square and plus z direction n z square h square by 8 ma square. இது வந்து ஐகன் வேல்யூ. அதே மாதிரி நமக்கு ஐகன் ஃபங்க்ஷன் பார்த்தேன்னா √2a இப்போ இதில் வந்து மறுபடியும் என்ன பண்ணணும்? √2a வந்து மறுபடியும் you will have √2a sin n pi y and you also have √2a sin n pi z. So one dimension கான derivation பண்ணிட்டு if it is a 3 dimensional, let us say cube, இது ரெண்டையும் நீங்கள் போட்டிங்கன்னா that will do for 3 dimension. So which means one dimension கான derivation படித்து நீங்கள் அதை அப்படியே 3 dimensionக்கு extend பண்ணிக்கலாம். Discuss normalization and probability interpretation. இப்போ இந்த normalization பார்த்தீங்கன்னா இந்த particle in a boxல செகண்ட் பார்ட்டே வந்து normalization தான் வரும். That is finding of eigenfunction. So what should you do? You should find out the eigenfunction. You should start from this one, psi star dx is equal to 1. This is the normalization. What is normalization? Forming a wave function such that the probability is equal to 1. So அதை இது பண்ணிட்டு அந்த இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மார்க் வரணும். ஓகே, explain the concepts of barrier penetration and quantum tunneling. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. பேரியர் பெனிட்ரேஷன் குவாண்டம் டனலிங் வந்து ரொம்ப சின்ன கொஸ்டின். இதுக்கு 16 மார்க்கு. அதுக்கான கான்செப்ஷுவல் வீடியோ இங்கே போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு உங்கள் ஓன் வேர்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ணி எழுதினீங்கன்னா ஈஸியாக 16 மார்க் இதுக்கு வாங்கலாம். ஃபைனலி ரைட் அ நோட் ஆன் பிளாக் தியரம் இன் பீரியாடிக் பொட்டென்ஷியல் வென் அண்ட் கொரானிபெல்லி மாடல். சாரி, இதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் இங்கே போடலை. பட் நான் லிங்க் போட்டு உங்களுக்கு நான் போட்டுடுறேன். பிளாக் தியரம், கொரானிபெல்லி மாடல் ரெண்டுமே வந்து உங்களுக்கு டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்து அந்த யூனிட்டில் 5th யூனிட்டில் வருது. ஓகே, ஸோ அதுக்கான வீடியோஸ் பார்த்துட்டு இதுலேயும் உங்கள் ஓன் வேர்ட்ஸில் பெரிய லெவல் டெரிவேஷன்லாம் அதுக்கு கிடையாது, ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் எழுதி போட்டிருங்க. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் இதை வந்து கம்ப்ளீட்டாக இதை எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு பிடிஎஃபாக மாற்றி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஷார்ட்லி மற்ற 2 கொஸ்டின் பேப்பர் கூட நான் டிஸ்கஸ் பண்ணி வீடியோ, எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 கொஸ்டின் பேப்பர் இருக்குது, டிஸ்கஸ் பண்ணி நான் வீடியோ போடுறேன். இப்போ இதில் ஒன்றொன்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா ஒரு ஸ்டெப்புக்கும் மார்க் இருக்குது. இப்போ explain how moment of inertia of rigid bodies affect their rotational kinetic energy என்ன சொல்லுவாங்க? ஃபஸ்ட்டு வந்து இந்த கைனடிக் எனர்ஜி நீ கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ மார்க் கொடுன்னு சொல்லுவாங்க. தென் இந்த எம்ஆர் ஸ்கொயர் போட்டுட்டு இந்த ரிலேஷன்ஷிப் கொடுக்கறதுக்கு இன்னும் 2 மார்க் 3 மார்க் சொல்லுவாங்க. எவ்ரி ஸ்டெப் வில் கேரி அ மார்க். ஸோ நீ நல்லா எழுந்ததான் நினச்சிட்டு இருப்ப, பட் ஒரு சில ஸ்டெப்பை மிஸ் பண்ணேன்னா அதுக்கான மார்க் வந்து போயிடும். அதே மாதிரி கான்செப்ட் ஆஃப் கான்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் ப்ராபப்ளி ஒரு எக்ஸாம்பிளோட கூட நீ அதை நான் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஃபார்முலா போட்டுட்டு இந்த ஃபார்முலாவில் எப்படி கான்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் வருது அப்படிங்கிறது நீ டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் அகெயின் இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது, நம்ம இருக்கிற டெரிவேஷன் அப்படியே எழுதிடணும். ரிஃப்ளெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷனில் சைட் ஹீட்டிங் ரிஃப்ளெக்ஷன், சைட் ஹீட்டிங் டிரான்ஸ்மிஷன் எல்லாம் போட்டு எழுதினீங்க தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் வரும்.
ஓகே, அதே மாதிரி ஒரு கொஸ்டினை பார்த்துட்டு ஈச் பார்ட் ஹேஸ் டு பி அட்ரஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் பார்த்தோம்னா கடை அதை மட்டும் நம்ம எழுதிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன இது இருக்கு பாருங்கள், ரைட் அ ப்ரீஃப் நோட் ஆன் ஸ்டாண்டிங் அண்ட் ட்ராவலிங் வேஸ், இதை மறந்துடுவோம். அப்போ என்ன ஆகும், அதுக்கு ஒரு 3 மார்க் 4 மார்க் இருந்ததுன்னா அந்த மார்க் அடி வாங்கும். ஓகே, ஓகே, இந்த ப்ராப்ளம் வந்து வெரி வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். இதுலேயும் நீங்கள் கரெக்டாக பண்ணிடலாம். அதே மாதிரி இதில் எடுத்தீங்கன்னா அகெயின் டயோட் லேசர்னு ஜென்ரலைஸ்டாக கேட்டிருக்காங்க. தே ஹவ் நாட் மென்ஷன் இஃப் இட் இஸ் அ ஹோமோஜங்ஷன் ஆர் ஹெட்ரோஜங்ஷன். இதான் ஒன்று எழுதலாம் நீங்கள், மார்க் கண்டிப்பாக வரும். ஹோமோஜங்ஷனே எழுதிட்டு அதோட கேரக்டரிஸ்டிக், அட்வான்டேஜ், அப்ளிகேஷன் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஆகினா தான் உங்களுக்கு 16 மார்க் வரும். நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன், அது நீங்கள் கொஞ்சம் புக்லேருந்து நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து ரொம்ப ரொம்ப காமன் மிஸ்டேக், அதை நான் சொல்ல விட்டு போச்சு. டிரைவ் ஷ்ராடிங்கர்னு நீங்கள் பார்த்த உடனே என்ன பண்ண சான்ஸ் இருக்குது, உடனே கடகடன்னு ஷ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன், டைம் டிபெண்டன்ட், டைம் இண்டிபெண்டன்ட் எழுதி முடிச்சுடுவீங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஃபார் அ பார்ட்டிக்கல் இந்த 3 டைமென்ஷனல் பாக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் பார்க்கணும், கொஸ்டினை முழுசாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஸோ இந்த பார்ட்டிக்கல் என்ன 1 டைமென்ஷனல் பாக்ஸ் நீங்கள் பண்ணிவிட்டு அதை 3 டைமென்ஷனுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். பண்ணலைன்னா அதுக்கான மார்க்கும் குறையும். நான் 3 டைமென்ஷனல் ஸ்பேஸும் ஒன்று போட்டிருக்கேன், பட் இது இன்னும் ஈஸியராக இருக்கும்னு எனக்கு தோணுது. யூ கேன் டிசைட். ஓகே, அகெயின் நார்மலைசேஷன், இது கொஞ்சம் அவ்வளோ காமனாக கேட்க மாட்டாங்க, கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலைசேஷனை பற்றி நமக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையும் இங்கே எழுதிடலாம். ஓகே, லைக் இதுவும் வந்து கொஞ்சம் சின்ன இது தான். அகெயின் பேரியர் பெனிட்ரேஷன், குவாண்டம் டனலிங் பற்றி நமக்கு தெரிஞ்ச எல்லா கான்செப்ட்ஸும் எழுதிட்டோன்னு ஃபுல் மார்க் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் பிளாக் தியரம், க்ரானி பென்னி மாடல் 2 தனித்தனி வீடியோவாக இருக்குது. நான் போஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பிடிஎஃபாக அப்லோட் பண்ணுறேன். எந்த டவுட் இருந்தாலும் யூ கேன் ஆல்வேஸ் பிங் மீ, ஐ வில் டெஃபினெட்லி ரிப்ளை யூ. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். இன்னும் 2 கொஸ்டின் பேப்பர்ஸை நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பை.